ஆரியன் சூழ்ச்சி ஆரியனுக்கு தெரியும். இருட்ட கிழக்கிற வித்த நம்ம சூரியனுக்கு தெரியும். நாம கட்டுற மதிப்பணம் எல்லாம் நமக்குத்தானே வரணும். கேட்கும் போது தராதவனுக்கு தோல்விய பரிசா தரணும். காவி அடிக்கிற பாவிகளை தாவி ஓட விடு ஸ்டாலின் குரல். ஒளிய திணிக்கிற ரொட்டிகளை கிழிச்சு தொங்க விடு ஸ்டாலின் குரல். காலை உணவு திட்டம்னு பிள்ளைங்க மனசுல ஸ்டாலின் குரல். 1000 ரூபாய் திட்டம்னு மகளிர் மனசுல ஸ்டாலின் குரல். அன்பான வாக்காளர் பெருமக்களே, நமது மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் தயாநிதி மாறன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து பெரும் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நமது சின்னம் உதயசூரியன், நமது வேட்பாளர் தயாநிதி மாறன். தேர்தல் நாள் 19/4/2024. நமது சின்னம் உதயசூரியன், நமது வேட்பாளர் தயாநிதி மாறன். இதே உற்சாகத்தோடு நீங்க வேலை பார்த்தீங்கன்னா வெற்றி 100% இல்ல 1000% வெற்றி உறுதி. முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, உங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் இன்னைக்கு இங்க வந்து நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் திரு தயாநிதி மாறன் அவர்களுக்கு வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னத்துல உங்ககிட்ட வாக்கு கேட்கறதுக்காக வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு பிறகு தான் தெரியுது, என்னை விட அதிக ஆர்வத்தோடு எழுச்சியோடு அவர் வெற்றி பெற செய்வதில் நீங்க இன்னும் அதிக முனைப்போடு இருக்கீங்கிறது இன்றைக்கு தெரிகிறது. நிச்சயமா செஞ்சிருவீங்களா? எந்த சின்னம்? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. கையை காட்டி சொல்லுங்க, எந்த சின்னம்? உதயசூரியன் சின்னத்துல வர்ற ஏப்ரல் 19 வாக்குச்சாவடிக்கு போனீங்கன்னா வாக்குப்பெட்டியில முதல் வாக்குப்பெட்டியில 2வது பெயர் அண்ணன் தயாநிதி மாறனோட பெயர் இருக்கும். அதன் பிறகு பக்கத்திலேயே நம்முடைய வெற்றி சின்னம் உதயசூரியன் சின்னம் இருக்கும். அதுக்கு பக்கத்துல ஒரு பச்சை கலர் பட்டன் இருக்கும், நீல கலர் பட்டன் இருக்கும். அதுல ஓட்டு போடுறீங்கல்ல, ஓட்டு அதுதான் நம்ம மோடிக்கு வைக்கிற வேட்டு. வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா வச்சிருக்கீங்களா? வாக்குப்பெட்டியில ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்குப்பெட்டியில அண்ணனுடைய பெயர் 2வது இடம். ஏப்ரல் 19 2வது இடத்துல இருப்பார். ஆனா வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 அன்னைக்கு முதல் இடத்துக்கு வரணும். செய்வீங்களா? உரிமையோட நான் கேட்கிறேன், அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை இந்த முறை எத்தனை லட்சம் வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வைக்க போறீங்க? சும்மா சொல்லிட்டு போயிடக்கூடாது. நான் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பேன். குறைஞ்சது நிச்சயமா குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை யார் எதிர்த்து போட்டியிட்டாலும் டெபாசிட் வாங்க கூடாது. அந்த அளவுக்கு நம்முடைய தேர்தல் பணிகள், பிரச்சார பணிகள் இருக்கணும். பண்ணுவீங்களா? நான் இப்ப உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன், ஒரு உறுதிமொழி கொடுக்கிறேன். நீங்க அண்ணன் தயாநிதி மாறன் அவர்களை குறைஞ்சது 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வச்சிட்டீங்கன்னா உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர், மாவட்ட கழக செயலாளர், அமைச்சர் அத்தனை பேர் சேர்ந்து இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து வசதிகளையும் நம்முடைய முதலமைச்சர் எடுத்துட்டு கொண்டு போய் நிச்சயமாக செய்து தருகின்ற அந்த பணிகளில் நாங்கள் ஈடுபடுவோம். செய்வீங்களா? கேஸ் சிலிண்டர் விலை 2014 ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 540 ரூபா, 450 ரூபா, 450 ரூபா. இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200 இருந்துச்சு. இப்ப தேர்தல் வந்ததுங்கிறதுக்காக திரு மோடி அவர்கள் உங்களுக்கு 100 ரூபா பரிசு தொகை கொடுத்திருக்கிறாரு. அது ஏத்துனது 800 ரூபா, பரிசு தொகை எவ்வளவு? 100 ரூபா. மீண்டும் அவர் பிரதமர் ஆனார்னா, ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஆனார்னா ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா 500 ரூபா ஏத்திடுவாரு. நம்பவே நம்பாதீங்க. அந்த மோடி சொல்ற வடையில் அதுவும் ஒண்ணு. நம்ம தலைவர் உறுதிமொழி கொடுத்திருக்கிறார், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்ததுன்னா ஒரு கேஸ் சிலிண்டருடைய விலை, ஒரு கேஸ் சிலிண்டர் 500 ரூபாய்க்கு தரப்படும் தலைவர் அறிக்கையில வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி பெட்ரோல் விலை, 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதே மாதிரி டீசல் விலை, 1 லிட்டர் டீசல் 65 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். இது எல்லாத்துக்கும் மேலமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெடுஞ்சாலை துறையில் இருக்கக்கூடிய ஹைவேஸ் இருக்கக்கூடிய அனைத்து டோல் பூத்து, சுங்கச்சாவடி இருக்குல்ல, அனைத்து டோல் பூத்துகளும் அகற்றப்படும் தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 10 வருஷமா இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்கார்.
ஏதாவது பண்ணிருக்காரா? இப்ப கடைசியா ஒரு 20 நாளா இங்கேயே தான் சுத்திட்டு இருக்காரு, தமிழ்நாட்டுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்காரு. நான் அவருக்கு சவால் வர்றேன், நீங்க அடுத்த 18 நாள் தமிழ்நாட்டிலே வந்து தங்கினாலும் உங்களால தமிழ்நாட்டுல ஒரு தொகுதியில கூட உங்களால டெபாசிட் கூட வாங்க முடியாது. சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது யாருமா? அப்ப ஆதரிச்சது யாரு? சிஏஏ சட்டம் வரும்போது அதை ஆதரிச்சு வாக்களிச்சது அடிமைகள், அடிமை அதிமுக. அப்ப அதை எதிர்த்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். அப்ப நம்ம எதிர்க்கட்சி. இப்ப திருப்பி சிஏஏ சட்டத்தை கொண்டு வராங்க, அனைத்து மாநிலங்களையும் அமல்படுத்துவோம்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்தியாவிலேயே ஒரே முதல்வர், நீங்க எந்த மாநிலத்துக்கு கொண்டு வந்தாலும் தமிழ்நாட்டுக்குள்ள நான் சிஏஏ சட்டத்தை விடமாட்டேன்னு சொன்ன ஒரே முதலமைச்சர் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தான். இந்த 9 வருஷம் 10 வருஷம் அதிமுக ஆட்சியில அனைத்து உரிமைகளையும் அவங்க முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேருமையும் போய் வழக்கு, சிபிஐ, இடி, ஐடி வழக்கு, அத்தனை வழக்கையும் போட்டு அவங்கள அடிமையா வச்சிருந்தாங்க. அதே மாதிரி திமுக அமைச்சர்களையும் அடிமைகளா வச்சிருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க. நடக்குமா? நடக்கவே நடக்காது. நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடுக்கும் பயப்பட மாட்டோம், மோடியோட டாடி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம். நம்முடைய மொழி உரிமை, கல்வி உரிமை, நிதி உரிமை, இப்படி அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கணும்னா ஏப்ரல் 19ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் உதய